ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, எல்லாரும் காத்துட்டு இருந்த சூர்யா நந்தினியோட ரொமான்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான காரணமாக இருக்கிறது நம்ம சுந்தரவல்லியும் மாதவியும் தான். மாதவி நந்தினியை திட்டுன்னு திட்டிருப்பாங்க. உனக்கு குழந்த ஆசையெல்லாம் இருக்காடி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பான்னு. இந்த விஷயத்துக்காக சண்டை போட போன சூர்யாவுக்கு ரோஷம் வந்து இன்னும் எண்ணி 9 மாதத்தில் நந்தினி ஒரு நல்ல ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளையோ பெற்று கொடுக்க தான் போகிறேன், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரதான் போகுது, அதை எல்லோரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்கான ட்விஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினியை இந்த மாதிரி திட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு சூர்யா வந்து நியாயம் கேட்க போயிருப்பாங்க. நந்தினிக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி திட்டிங்க. அப்போ தான் வந்து நந்தினியோட பாட்டி வந்து சூர்யா கிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி தான்ப்பா நடந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கும் ஆசை இருக்காதா, பேரம்பேத்தியை வந்து பெற்று வளர்க்கணும் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா, அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இதை மாதவி அம்மா கேட்டுட்டு சுந்தரவல்லி அம்மாட்ட சொல்லி நந்தினியை போட்டு திட்டுன்னு திட்டாங்க. நந்தினி இதுக்கு என்னப்பா பண்ணுவா, ஏன் மேலே தானப்பா தப்பு இருக்குது, நந்தினி இதுக்கு என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, பாட்டி உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, நந்தினி மேலேயும் தப்பு இல்லை, வாங்க நான் போய் நியாயத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்குறாங்க. அப்போ தான் மாதவி ஒரு சவால் விடுறாங்க. நந்தினியோட வயிற்றில் எந்த புள்ள பூச்சி வருதுன்னு நானும் பார்க்குறேன். இந்த குடும்பத்துக்கு நந்தினி புள்ள பெற்று தரவே கூடாது அப்படிங்கிறத நான் அதை விடவும் மாட்டேன். ஏய் சும்மா வெட்டியாக இருந்து திங்கிற உனக்கே எவ்வளோ இருந்துச்சுன்னா, என் நந்தினி மாடாக உழைச்சி ஒரு வாட்டியும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எவ்வளோ இருக்கும். நீ என்ன சொல்கிறது மாதவி, என் நந்தினியை புள்ள வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். என் நந்தினிக்கு இன்னும் எண்ணி 9 மாதத்தில் ஒரு ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளையோ பெற்று நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நந்தினி, சூர்யா சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி, நீ சுமார் நந்தினி, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க கிட்டலாம் இப்படி தான் பேசணும், இவங்க எவ்வளோ திமிராக பேசுகிறாங்கன்னு உனக்கே தெரியுது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சார் தயவு செஞ்சு வேண்டாம் சார், விட்டுருங்க சார், அவங்கள எதுக்காக சார் தேவையில்லாமல் போட்டு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, நந்தினி நீ வா ஃபஸ்ட்டு, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ கொஞ்சம் வா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சூர்யா வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் நந்தினி நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம 2 பேரும் யார் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. நந்தினிக்கு ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ஆசை தான் சூர்யா கூட ரொமான்ஸ் பண்ணணும், ஹாப்பியாக லைஃப் வாழணும் அப்படிங்கிற எல்லாமே. ஸோ வந்து கேட்கவும் நந்தினி நல்லா புரிஞ்சுக்கோ, நீ யார் எனக்கு அப்படின்னு, பொண்டாட்டி அப்படின்னு, நான் யாரும் உனக்கு புருஷா அப்படின்னு, புருஷா பொண்டாட்டிக்கு தெரியுதுல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதனால் இந்த வீட்டில் அந்த மாதவி இருக்காளே சும்மா வெட்டியாக தின்னுக்கிட்டு கிடக்கிறவ, அவள் எப்படிலாம் சவால் விடுறா, நம்ம ஆம்பளை பையன் பெற்றுக்க முடியாது பொம்பளை பிள்ளை பெற்றுக்க முடியாதுன்னு. அப்படி இருக்கக்கூடாது நந்தினி, நம்ம நல்ல ஒரு பிள்ளையாக பெற்று அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா. சூர்யா சார் இங்கே பாரு, நீ சூர்யா சார் மோரியா சார்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இத்தனை நாள் குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கு, ஒழுங்காக வந்து புருஷான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லு, பேர் சொல்லு. புருஷா, குட், இப்படி தான் இருக்கும், நல்ல பிள்ளை, நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி. ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது சார். என்ன வெக்கமாக இருக்கும் துக்கமாக இருக்குன்னு, ஒரு வெக்கமும் கிடையாது. யூ ஆர் மை ஒய்ஃப், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். நமக்குள்ளே என்ன இருக்குது, நோ வெக்கம், நோ மானம், நோ சூடு, நோ சோரணை. அதனால இன்றைக்கி நைட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நந்தினி அப்படின்னு. ஐயோ ஏதோ எங்கள் அம்மாச்சி சொன்னுச்சேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மாச்சினால தான் இவ்வளோ பிரச்சனை. எங்கள் அம்மாச்சி மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா. நந்தினி யூனோ ஒன் திங், எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அப்போ உனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட நந்தினி வந்து ஒரு நிமிஷம் சூர்யாவை பார்த்து ரொமான்ஸ் பண்ணுறதை யோசிச்சுட்டு ஓஹோ அப்படி சொல்லிட்டு பதறாங்க. அப்போ தான் சூர்யா, என்ன நந்தினி நீ ஏன் என்னமோ யோசிச்சா நீ ஏன் பதறின, உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டேன். இல்லை சூர்யா சார், நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. அப்புறம் என்ன, அவ்வளோதான், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் சார். ஆனால் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஐயய்ய, அப்போ அவ்வளோக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கா, பெரிய ப்ராசஸாக உனக்கு, சின்ன ப்ராசஸாக நான் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நந்தினிக்கு செம்மையாக வைக்கும். யோசிச்சு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்துட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி அவங்க அம்மாச்சி கிட்டே போய் பேசுகிறாங்க. அம்மாச்சி இங்கே வா, நீ பண்ணும் வேலையால் இப்போ பார்த்தியா சூர்யா சார் நைட்டு எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அப்படின்னு. ஏய் சூப்பர் டி, நல்ல விஷயம் தானடி, அப்புறம் எதுக்காக இப்படி சிரிப்பிக்கிற,
அம்மாச்சி உனக்கு அம்மாச்சி எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதா அம்மாச்சி, ஃபஸ்ட் நைட்டு அப்படி இப்படின்றாரு, எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படி சொன்னோம். இங்கே பாருடி அம்மாச்சி, நான் இருக்கேன் உனக்கு, நான் சொல்லித்தரேன்டி, நான் இருக்கும்போது எதுக்காக இப்படி நீ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் நைட்டில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன ப்ராசஸ் தான் அப்படி. அம்மாச்சி என்னம்மாச்சி நீ, ஐயோ என் அம்மா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா, அப்போது உன் அம்மா இல்லாமல் வளர்ந்தனால அம்மாச்சி உனக்கு ரொம்ப ஏளனமாக போயிட்டேனாடி, உன் அம்மா இருக்கிற இடத்துல தான் நான் அம்மாச்சி வளர்த்தேன்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன், இப்போ மட்டும் என்னடி உனக்கு. இங்கே பாரு நந்தினி, எனக்கு வயசானாலும் வயசாகனாலும் நான் பொம்பளை தான், உங்கள் எல்லாரையும் கடந்து நான் வந்திருக்கேன். அதனால உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்டி, தெரிஞ்சுக்கோ, வா உனக்கு டவுட்டு, என்ன ப்ராப்ளம் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாச்சி உட்கார வச்சு நந்தினிக்கு எல்லாமே சொல்கிறாங்க. நந்தினிக்கு அப்படியே வெக்கமாக வருது, வெக்கத்தில் வந்து நந்தினி வந்து மலர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டும் வந்துடுது. நைட்டு வந்தோடனே நந்தினி வந்து ரூமுக்கு போகிறாங்க. நம்ம சூர்யா எப்பயும் போல் நம்ம நந்தினி கீழே பாய் வச்சு படுக்க போகிறாங்க. ஏய் நந்தினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில் நான் அவ்வளோ பேசியிருக்கேன் உன்கிட்ட, நைட்டு என்னன்னா என்னை விட்டுட்டு தனியாக படுக்கிற, போதும் ஒழுங்காக பெட்டுக்கு வா, பெட்டில் வந்து படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சூர்யா சார், சும்மா படுன்னு கூப்பிட்டா கூட நான் வருவேன் சார், இன்றைக்கி வெறும் ஃபஸ்ட் நைட்டு அப்படி இப்படின்னு. ஃபஸ்ட் நைட்டு அப்படி இப்படிமா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தெரியாதே, ஃபஸ்ட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் ஃபஸ்ட் நைட் ரூமோட டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. நம்ம நந்தினிக்கு, சார் என்ன சார் இதெல்லாம் அப்படி, அதான் ஃபஸ்ட் நைட்னா சும்மா எப்பயும் போல் இருக்குன்னு நினச்சியா, இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கணும். பெட்டில் பாரு ஹார்ட்டு, உனக்காக நான் ஹார்ட் விட்டுருக்கேன், என் கையாலே பண்ணது. சூர்யா சார் இவ்வளோ டெக்கரேஷனும் நீங்களா பண்ணீங்க அப்படி. ஆமாம் வேறு யார் பண்ணுவான், என் பொண்டாட்டிக்காக நான் பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படி. சூப்பராக இருக்குது சார் டெக்கரேஷன், ஆனால் எதுக்கு சார், எதுக்கா, ஐயோ செவிடுங்க அதில் சங்கூதின மாதிரி விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற சொல்கிற கதையை எனக்கு திரும்பல கேட்குற. இங்கே பாரு நந்தினி, நல்லா உன் மண்டுக்குள்ளே ஏற்றிக்கும், இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட் அப்படி. சூர்யா சார் ஏதோ வந்துட்டு நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறீங்க சார் அப்படி. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது, பட் வேணும், இது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், நல்லா புரிஞ்சுக்கோ நந்தினி, நம்மளோட குழந்தைய நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், நம்ம குழந்தை வந்தால் தான் இந்த வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஒன்றையும் என் தாய்க்குளம் பொண்டாட்டின்னு ஏற்றுக்கும், அது வரைக்கும் என் பொண்டாட்டி ஏற்றுக்காது. சூர்யா சார் இப்போ குழந்தை வந்தால் அவங்க நம்ம குழந்தையும் வேலைக்கார மாதிரி ஏதாச்சும் ட்ரீட் பண்ணால் என்ன சூர்யா சார் பண்ண, தாய் அம்மா எரிஞ்சு விழுந்தா நம்ம குழந்தை பாவம் இல்லை அப்படின்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீயும் தான் பாவம், உன் மேலே தான் தாய்க்குள்ளே எரிஞ்சு விழுது, நான் சப்போர்ட்டிவாக இல்லையா, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாங்க நந்தினி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஏதாக போகுது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டடா.